எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து பெங்களூரில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 19 வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு ஒரு ஆள் மேலே. அவன் வந்து என்னென்னா அக்டோபர் 24 வந்து அந்த ஒரு லேடியை வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கான். மேட்ரிமோனி ஆப் மூலிமா வந்து அவன் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவன் பேரை வந்து விக்ரம் சிசோத் அப்படின்னு வந்து அவனை தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 4 இயர்ஸ் ஆகுது அந்த லேடி ஏமாற்றப்பட்டவங்களுக்கு. அவங்க வந்து மேட்ரிமோனியில் வந்து அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா வந்து, நான் என்ஆர்ஐ டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லி பொண்ணு பார்த்து சொல்லியிருக்கான். அந்த இதில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வந்து நல்லா நார்மலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் கன்வர்சேஷன் ஆரம்பிச்சிது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் போக போக வந்து அது வந்து காஸ்ட்லியாக ஸ்கேமாக மாறி இருக்குது. அது அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, நான் வந்து நெதர்லாண்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன், என்ஆர்ஐ நான். அப்புறம் வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். அது வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கான். இவங்களும் வந்து ஒரு என்ஜினியர். இவங்க வந்து என்ன அந்த கூடிய சீக்கிரமே வந்து டெலிகிராம் அப்புறம் வந்து ஃபோன் கால்ஸில் வந்து அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நவம்பர் 6 அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பையன் வந்து ஏமாத்தினவன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து எனக்கு 25,000 வேணும், எனக்கு பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக எனக்கு நீ கொடுத்தேன்னா ஒன்ஸ் நான் வந்து இந்தியாவுக்கு வரும்போது நான் வந்து லேண்ட் ஆகும்போது நான் உனக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கான். அதை மட்டும் சொல்லாமல் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, எனக்கு பெங்களூரில் வந்து கிளினிக் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் இருக்குது எனக்கு. நாங்கள் வந்து எனக்கு ஷெட்யூல் இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இன்டர்வியூக்கு ஒயிட்ஃபீல்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்கள வந்து நம்ப வச்சுருக்கான். 1 வீக் அப்புறம் என்ன சொல்லியிருக்கான்னா, நான் வந்து துபாய்க்கு வந்து பணம் அனுப்பியிருக்கேன் அந்த ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட் விசிட் பண்ணுறதுக்கு, இந்தியாவுக்கு விசிட் பண்ண வரத்துக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொடுத்துருக்கான். இந்த நவம்பர் 15 அந்த டைமில் தான் வந்து இந்த ஸ்கேம் வந்து டீபெண்ட் ஆகிருக்கு. அவன் வந்து நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன் ஏர்போர்ட்டுக்கு, அங்கே வந்து சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த யூரோஸ் அந்த லார்ஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு பேர் வந்து பிரியா விஸ்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேசின கொஞ்ச நேரத்துலேயே இன்னொரு பொண்ணும் வந்து பேசுது. அது வந்து என்னென்னா, நான் ஏர்போர்ட் வந்து ஸ்டாஃப் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுது. அனிதா நடராஜன் அப்படின்னு சொல்லுது. அந்த பொண்ணு மல்டிப்புளாக வந்து என்ன அனிதா அப்படிங்கிற அந்த இன்னொரு பொண்ணு வந்து அக்யூஸ்ட் என்ன பண்ணியிருக்குன்னா வந்து டிமாண்ட் டிராஃப்ட் டிக்ளரேஷனுக்கு அப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு அப்புறம் இன்சூரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் வந்து பே பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கு, பிரியா பிஸ்வாஸ் கிட்ட. இந்த பொண்ணு வந்து அவங்க 2 பேரும் பேசினதை ஜென்யூன் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபோன்பேலேயும் ஐஎம்பிஎஸ் மூலியமாகவும் இந்த டோட்டல் அமௌண்ட் இந்த 6.83 lakhs வந்து ஃபுல்லத்தையும் வந்து பே பண்ணி விட்டுருச்சு. அப்புறம்தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வந்திருக்கு ஏமாற்றப்பட்டிருக்கோன்னு. போலீஸ் வந்து போய் அப்ரோச் பண்ணி எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் அண்டர்வேல இருக்குது. இந்த மேட்ரிமோனியல் ஆப்பு அதெல்லாம் வந்து இருந்தாலும் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உண்மையாக அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எதாக இருந்தாலும் பண்ணணும். இந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து பண்ணாதீங்க, லிங்க்கெல்லாம் அமுத்தாதீங்க, நிறைய அவேர்னஸ் வந்துக்கிட்டு இருக்குது. பட் இந்த பொண்ணு வந்து இந்த அவன் சொன்ன என்ஆர்ஐ அப்படி டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஒரு என்ஜினியர் ஒரு இதை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. இதை பற்றி பேரண்ட்ஸுக்கும் தெரியுமா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்கங்கிறது தான் நியூஸ் வந்திருக்கு. அதனால் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து நம்ம ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவும் தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இழந்த அந்த பணத்தை அவங்களுக்கு வந்து பணம் வந்து ரிட்டர்ன் வருமா என்னங்கிறது பார்த்தா தெரியும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. நம்ம உஷாராக இருப்போம். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.